வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கானங்க பார்த்தோன்னா நம்ம ரேவதிக்கு காதல் பரிசு கொடுத்து நம்ம கார்த்தி ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. சாமுண்டேஸ்வரி அரண்டு போய் நிற்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் தடைப்பட்டதுக்கு என்ன காரணம், திடீர்னு அவ்வளோ நேரம் கல்யாணத்தை வச்சிடலாம் அப்படின்னு நடத்திடலான்னு சொல்லிட்டு இருந்த அந்த ரெஜிஸ்டர் எதுக்காக பத்திரத்தை கிழிச்சு போட்டார், ஏதோ ஒரு காரணம் இருக்குது, அவர் தனியாக சந்தித்து கேட்டு தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு நம்ம ரேவதி போகிறாங்க. அப்போ தான் ரேவதிக்கு இடிகணங்காக தெரிய வருது, தனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு நான் அதெல்லாம் மறந்துருக்கேன், எனக்கு நடந்த ஆக்சிடெண்ட்டில் பழைய நினைவுகள் இல்லாமல் போயிருக்கு, என்னோட புருஷன் யார் அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம் உங்கள் புருஷன் தான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட சொன்னது, அப்போ நான் அவரோட ஃபோட்டோ இருக்கா, உங்கள் கல்யாண ஃபோட்டோவே இருக்குமா, அதெல்லாம் அனுப்பிவிட்டு தான் அவர் நிற்க சொன்னார், கல்யாணம் வேண்டாம், இது எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கு, இந்த கல்யாணத்தை நடத்தினா உங்கள் மேலேயும் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொன்னார். அப்போனா அவரோட கல்யாண ஃபோட்டோ எங்கள் ஃபோட்டோவை காட்டுங்க அப்படின்னு காட்ட நேரம் கல்யாண ஃபோட்டோவை காட்டுறாங்க. எம்டி கார்த்தி தான் என்னோட புருஷனா அப்படின்னு பேரதிர்ச்சியில் இருக்காங்க. நம்ம கார்த்தியை பார்க்குறாங்க. கார்த்தி காதல் ப்ரப்போஸும் பண்ண நேரம் அவர் என்னோட கணவர், எப்படியாவது என் கூட சேர்ந்துக்கிறணும் அப்படின்னு தான் இதெல்லாம் முயற்சிக்கிறாரு, அம்மா எங்களை பிரிக்க நினைக்காங்க அப்படின்னு நம்ம ரேவதி புரிஞ்சுக்கிட்டாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சின்ன அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் பார்க்க நேரம் தான் நம்ம கார்த்தி அந்த மருதுக்கும் ரேவதிக்கும் நடக்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இருந்த கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டிடுறாங்க. அதோட எவிடன்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சு உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்க வேண்டியது வரும், இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நின்றுது. நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு ஃபோனை போட்டு என்னட்ட இருந்த ரேவதியை பிரிச்சிடலாம், நீ பார்த்தியலா, அது ஒரு காலம் நடக்காது, என்னையும் ரேவதியும் பிரிக்க முடியாது, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்வோம், அது யாராலையும் நீங்கள் எங்கள் 2 பேர்த்தையும் பிரிக்கிறதுக்கு முயற்சி செய்தால் முடியாது அப்படின்னு நம்ம சவால் விடுறாங்க நம்ம கார்த்தி. அதோட பார்த்தோன்னா இந்த கல்யாணம் எப்படி நின்று போச்சு, எனக்கு மனசில் அவ்வளோ பெரிய மாட்டு இருந்து நின்ன பிறகு தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது, அம்மா நான் இனி ஆஃபீஸுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி ஆஃபீஸ் பக்கம் போகிறாங்க. நம்ம கார்த்தி ஆஃபீஸில் ரேவதியை பார்த்து, என்னங்க உங்கள் முகத்தில் இவ்வளோ காலம் இல்லாத பிரகாசமாக இருக்குது, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறேன்னா, அதுவா இல்லை, நான் கொஞ்சம் முன்னாடி வர ஒரு குழப்பத்தில் இருந்தேன், இப்போ தான் குழப்பத்திலிருந்து மீண்ட தெளிவு என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னேன், இப்போ போல் எப்போவுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சொல்லிக்கிறாங்க நம்ம கார்த்தி. அதோட பார்த்தோன்னா நம்ம ரேவதிக்கு ஒரு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க நம்ம கார்த்தி. அதை வாங்கிட்டு நம்ம ரேவதி, என்ன மருது கூட எனக்கு கார்த்தி பாட்டியோட பேர், அவர் கூட கல்யாணம் நடக்க இருக்குது, அதுக்குள்ளே இந்த எம்டி இவங்க ப்ரப்போஸ் பண்ணார், என்ன விஷயம்னு தெரியல, ஆனால் எங்கள் கல்யாணம் நின்று போகிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் என்ன நடந்து எனக்கே குழப்பமாக இருக்குது, அந்த ரெஜிஸ்டரை இப்போ தனியாக சந்தித்து அங்கே என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ரேவதி நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ரேவதி அந்த விஷயத்தை தெரிய ரெஜிஸ்டரை தனியாக சந்திக்கிறாங்க. சார், என்ன விஷயத்துக்காக எனக்கும் அந்த கார்த்திக்கும் நடக்க இருந்த கல்யாணம் நின்று போச்சு, அது என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க நேரம், என்னம்மா உங்கள் அம்மா வேற ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒன்றை இன்னொருத்தருக்கு கட்டி கொடுக்க பார்த்துருக்காங்க, நல்ல வேலை கரெக்டான நேரத்தில் உன்னோட கணவர் எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிட்டாரு, என்ன சார் மண்டையை போட்டு பிக்க மாதிரி இருக்குது, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டா, என்ன சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு, ஆமாம்மா ஒரு ஆக்சிடெண்ட்டில் உனக்கு பழைய நினைவுகள் இல்லாமல் போயிருக்கு, இதை பயன்படுத்தி உங்கள் அம்மா நிரந்தரமாக அந்த மாப்பிள்ளைகிட்ட இருந்து பிரிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. கடைசி நேரத்தில் அந்த மாப்பிள்ளை தான் உண்மையை தெரிஞ்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறாங்க அப்படின்னு நல்ல வேலை அவர் நிப்பாட்டுறதுனா என் வேலையே போயிருக்கோம், உங்கள் அம்மா செய்த வேலை அப்படின்னு சொல்ல நேரம், என்ன சார் சொல்கிறீங்க, எனக்கு கல்யாணம் ஆகிட்டுன்னு சொல்கிறீங்க, என் மாப்பிள்ளையே ஃபோனை போட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட சொன்னாருன்னு சொல்கிறீங்க, எனக்கு புரியவே இல்லை, அப்படி எனக்கு கல்யாணம் ஆயிருந்தால் அந்த கல்யாணம் ஆன ஃபோட்டோ ஏதாவது இருக்கா, ஆமாம்மா அந்த ஃபோட்டோ எல்லாம் அனுப்பி தான் எவிடன்ஸுக்கு அனுப்பிவிட்டார், கோர்ட்டில் உங்கள் டைவர்ஸ் கேஸ் நடந்துட்டு இருக்கு, 6 மாதம் சேர்ந்து வாழறதுக்கு கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க, ஆனால் உங்கள் அம்மா அதை பிரித்து வச்சுட்டு இருக்காங்க, என்னத்தை சொல்லது, இவ்வளோ படித்து இவ்வளோ இதில் இருந்தாலும் ஏன் தான் இவங்களுக்கெல்லாம் புத்தி இப்படி இருக்கோ அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு, நல்ல வேலை உன்னோட மாப்பிள்ளையால் தான் என் வேலை இன்னைக்கு சேஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஃபோட்டோவை தூக்கி காட்டுறாங்க. கார்த்தி ரேவதி கல்யாண ஃபோட்டோ, அதை பார்த்து அப்படியே சாக்காராங்க.
என்ன எங்கள் எம்டி கார்த்தி சார் தான் வந்து என்னோட புருஷனா அப்படின்னா நாங்கள் எதுக்காக வந்து பிரிஞ்சிருக்கோம், அம்மாவுக்கு எதுக்கு எந்த காரணத்துக்காக எங்களை பிரிச்சிருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் நம்ம அம்மாவுக்கு வந்து தெரியாத மாதிரி நடிக்கணும். என்னோட வாழ்க்கையில் புதைஞ்சி கிடைக்க அந்த மர்மம் எனக்கு தெரியாத மறந்து போன அந்த விஷயத்த நான் நோண்டி நொங்கு எடுக்கணும் அப்படின்னு வந்து ரேவதி வந்து அலசி ஆராய வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கார்த்தி வந்து ரேவதி வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அதை வந்து பார்த்துக்கிட்டு இது என்னோட புருஷன்தான், ஆனால் எந்த காரணத்துக்காகவோ வந்து நாங்கள் பிரிஞ்சு இருக்கோம், ஆனால் உண்மையான காரணம் என்ன அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கணும். உண்மையாக பாட்டியோட பேரே இவர் தானா, அப்படி இருந்தால் மருதுவை எதுக்காக அம்மா கொண்டு வந்து கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு வந்து வற்புறுத்தணும். ஒன்றுமே புரியலை எனக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல குழம்புறாங்க. ஆனால் எனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் ஆனது மட்டும் உண்மை, என்னோட புருஷன்தான் இவர் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ரேவதி வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம ரோஹிணிகிட்ட வந்து கேட்குறாங்க, அக்கா தயவு செய்து உண்மையை சொல்லு, எனக்கு மண்டையே பிச்சிடும் போல் இருக்குது, என் வாழ்க்கையில் அப்படி என்னக்கா நடந்து போச்சு. ஏன்னா எனக்கு வந்து ரெஜிஸ்டரில் அம்மா வந்து கார்த்தி இவர் தான் அப்படின்னு வந்து கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க. ஆனால் ரெஜிஸ்டர் துண்டை காணல துணியை காணல, இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு வந்து அந்த பத்திரத்தெல்லாம் கிழிச்சு போட்டு அனுப்புனாங்க. என்ன விஷயத்துக்காக அவர் இப்படி நடந்துக்கிட்டாரு அப்படின்னு வந்து அந்த ரெஜிஸ்டரை தனியாக வந்து சந்தித்து கேட்டேன். அப்போ தான் ஒரு பெரிய பேரிடியை என் தலையில் இறக்குனாரு. உனக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கு, அதை மறைச்சி வந்து இவங்க அம்மா வேறு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க. நல்ல வேலை உன்னோட முதல் கணவர் வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. உனக்கு வந்து ஆக்ஷனில் ஞாபகம் மறந்துருக்கு, அந்த ஞாபகத்தில் இந்த கல்யாண வாழ்க்கையும் உனக்கு மறந்து போச்சு ரேவதி. ஆனால் உண்மையாட்டு வந்து உன் புருஷன் வந்து எனக்கு எல்லா டீட்டெயிலும் அனுப்பி வச்சுட்டாரு. உங்கள் டைவர்ஸ் கேஸ் வந்து கோர்ட்டில் வந்து நடக்குது. நல்ல வேலை இந்த கல்யாணத்தை நடத்த விடாமல் அவர் தடுத்தது நல்லது. இல்லைன்னா என் வாழ்க்கையில் என் வேலைக்கே வந்து உலை வந்திருக்கோம். இந்த வேலை விட்டு என்னை தூக்கியிருப்பாங்க, இப்படி ஒரு விசாரிக்காமல் ஒரு கல்யாணத்தை நடத்தி வச்ச குச்சத்திற்காக. ஆனால் இப்போ எனக்கு எல்லாமே நல்லாவே புரிஞ்சுட்டு நீனும் அவரும் கணவன் மனைவி தான் ரேவதி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுனேன். சாரி, எனக்கு மண்டையே குழம்புது, என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடந்திருக்கா, எங்கள் அம்மா எந்த காரணத்துக்காக அப்போ என் கணவரை என்கிட்ட இருந்து பிரிக்காங்கன்னு தெரியலை அப்படின்னு வந்து நான் வந்து என் மூளையே குழம்பி இருக்குக்கா அப்படின்னு வந்து அதுக்காக நான் யோசிக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் அப்படியே அரண்டு போகிறாங்க. ரோஹிணி எதெல்லாம் அம்மா ரேவதி கிட்ட இருந்து மறைக்கணும் அப்படின்னு வந்து நினச்சாங்களோ அந்த விஷயம் எல்லாமே இப்போ தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ண அப்படின்னு சொன்னார். அக்கா மறைக்காமல் என்கிட்ட உண்மையை சொல்லு அப்படின்னு வந்து நம்ம ரோஹிணிகிட்ட கேட்டு எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறாரு. ஆனால் இப்போதைக்கு அம்மாவுக்கு வந்து நானும் அவரும் கணவன் மனைவி அப்படின்னு உள்ள விஷயம் எனக்கு தெரியாது அப்படின்னே வந்து நினச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நடக்கட்டும், அம்மா என்ன பண்ணாங்கன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு உண்மையாட்டே பாட்டியோட பேரன் அந்த உங்கள் கம்பெனி எம்டி அவர் தான் உன் புருஷன் தான் ரேவதி அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அப்படியே அரண்டு போகிறாங்க. இனி ஒரு காலம் கூட அவரை என்னால் பிரிஞ்சிருக்க முடியாது, அவரும் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணினார், அவரோட பார்வையின் அர்த்தம் எனக்கு இப்போ புரியுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கார்த்தியை நம்ம ரேவதியை லவ் பண்ண ஆரம்பித்தது மாதிரி ரேவதிக்கு மனசுலேயும் வந்து கார்த்திகை மேலே வந்து தன் புருஷன்தான் அப்படின்னு உள்ள எண்ணம் வந்து துளிர் விட்டுட்டு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. வணக்கம்.